தித்திக்கட்டுமே தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் let the celebrations begin. கேப்டன் மில்லர். ஹரிஷ் கல்யாண் MS பாஸ்கர் நடிப்பில் பார்க்கிங் திரைப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். கல்வியை மட்டும் எந்த ஒரு காலத்திலையும் இடைநிறுத்தாம தொடர்ந்து அவங்க கல்வியை முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பணியில் இறங்கணும்னு சொல்றது எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். தமிழ்நாடு மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது, ஒரு மாடல் மாநிலம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் ஃபேமிலி கூட பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும். காரணம் என்னன்னா, நான் பிஇ முடிச்சிருக்கேன் மெக்கானிக்கல். தோழி ட்ரஸ்ட் மூலமாக தான் எனக்கு மெட்ரோவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் இப்படி புடவை கட்டிக்கணும், இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், இந்த மாதிரி மேக்கப் பண்ணிவிட்டு என்னோட விருப்பத்துக்காக பொங்கல் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைத்தொழில் செஞ்சோ படிச்சோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயோ ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு குறிக்கோளாகவே பண்ணிட்டு இருக்கோம். திருநங்கைக்காக நாங்கள் பண்ணுறோம். அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறது, செய்யுது, ட்ரெஸ்ஸு கொடுக்குது, இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ணிட்டு வரோம். 9 அந்த மாதிரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க நிறைய. அது மட்டும் இல்லாமல் அடிப்பாங்க. செக்ஸ் டார்ச்சர்லாம் நான் ரொம்ப அனுபவித்தேன். கிள்றது, முத்தம் கொடுக்கறது, கடிக்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷலானவங்களோட சிறப்பாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஒவ்வொருத்தருமே தனி திறமை கொண்டவங்க, வெல் எஜுகேட்டட். நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்னு நம்ம சினிமா ஃபீல்டில் கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட திருநங்கைகளோட இணைந்து தான் நாங்கள் இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். உதவி அப்படின்றது பொதுவாக நிறைய பேர் தேவைப்படுறாங்க, இருக்காங்க. ஆனால் திருநங்கைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்மளோட அறக்கட்டளை சார்பில் எப்போவுமே திருநங்கைகளுக்கு முன்னுரிமை உண்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பேஸ் வேணும், ஒரு அடிப்படை தேவை வேணும். நிறைய பேர் அதை செய்கிறதுக்கு முன் வரதில்லை. ஆனால் எங்களோட அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது ஒரு வகையில் அவங்க தொழில் செய்யணும், சம்பாதிக்கணும். முன்னாடி செஞ்சுட்டு இருந்த தொழிலை விட்டு அவங்க எல்லாருமே வெளியில் அவங்க ஒரு கைத்தொழில் செஞ்சோ படிச்சோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயோ ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு குறிக்கோளாகவே பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம், என் பேர் திலோத்தமா. நான் தோழி திருநங்கை காப்பகத்தில் கோஆர்டினேட்டராக வேலை செஞ்சுருக்கேன். எங்கள் தோழி அமைப்பு பார்த்தீங்கன்னா கடந்த 2012ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. திருநங்கைகளோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் திருநங்கைகள் கடை வசூல் செய்கிறதும் பாலியல் செய்கிறதும் மட்டுமே இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் ஏற்படுத்திருக்கு. நிறைய திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா போலீஸ் துறையில் திருநங்கைகள் இப்போ சாதிச்சுட்டு வராங்க. வழக்கறிஞராக ஒரு திருநங்கை இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டராக இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க. ஸோ எல்லா துறையிலுமே திருநங்கைகள் கால் தடம் பதிச்சிட்டாங்க. ஸோ இனி வரும் காலத்தில் வர இளம் திருநங்கைகளும் கல்வின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கல்வியை மட்டும் எந்த ஒரு காலத்துலையும் இடைநிறுத்தாமல் தொடர்ந்து அவங்க கல்வியை முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பணியில் இறங்கணும்னு சொல்கிறது எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். தமிழக அரசு திருநங்கைகளுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காங்க. இப்போ மற்ற எல்லா ஸ்டேட்டுக்குமே தமிழ்நாடு ஒரு மாடல் ஸ்டேட் தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வட சைடில் இருக்க நிறைய திருநங்கைகள் மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அளவுக்கு ஃபெசிலிட்டியும் அவங்க எதுவுமே கிடைக்கல. ஆனால் தமிழ்நாடு மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது, ஒரு மாடல் மாநிலம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா தமிழக அரசு எங்கள் திருநங்கை மக்களுக்கு குடியிருக்க வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட திருநங்கைகளுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, நலவார அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷன் கார்டு மூலிமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய திருநங்கைகளுக்கு அரசாங்க வேலையிலும் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இணைஞ்சிருக்காங்க. இன்னும் நிறைய திருநங்கைகளுக்கு தொழில் பயிற்சி அமைச்சு கொடுத்த மூலம் நிறைய பேர் தொழில் கற்று அவங்கவுங்க சொந்த காலில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் திருநங்கைகள் கடை வசூல் செய்வதும் பாலியல் தொழில் செய்வதும் குறையணும்னு சொல்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஆக்சுவலாக பொதுமக்கள் நிறைய பேர் திருநங்கைகள் பார்த்து இன்னமும் பயந்து இன்னமும் ஒதுங்கி இருக்காங்க. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய திருநங்கைகள் இப்போ சக மக்களோட பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், என் ஒர்க் பண்ணுற கூட இருக்கவங்களும் ஆண் பெண் எல்லாம் சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இன்னமும் ஒரு தயக்கமும் ஒரு பயமும் இருக்குது. இனிமே அந்த தயக்கமும் அந்த பயமும் வேணாம். ஏன்னா திருநங்கைகள் அவங்களுமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்குமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றின அக்கறை வந்துடுச்சு. ஸோ நீங்கள் முதல்ல இருந்த திருநங்கைகள் மாதிரி நினச்சிட்டு அவங்கக்கிட்ட இருந்து தயங்கி இருக்கிறது, பயந்து இருக்குது அப்படிலாம் வேண்டாம். சக மக்கள் மேலே உங்கள் கூட பிறந்த சகோதரி மேலும் சகோதரன் பிறவோ நீங்கள் தாராளமாக பழகணும். பேர் ரதி. நான் இந்த தொழில் திருநங்கை காப்பதில் தான் இருந்து இங்கேருந்து தான் நான் வாழ்க்கையில் முன்னேறி ஒரு படிக்க போயிருக்கேன். எனக்கு தொழில் திருநங்கை காப்பகம் வாழ்க்கையில் பெரிய ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து என் லைஃப்பை மேலும் உயர்த்தியிருக்காங்க. ஸோ நான் இங்கேருந்து ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கான வேலைகளை உருவாக்கி கொடுத்தாங்க.
வேலைக்கு உருவாக்கி கொடுத்தது, தைரியம் கொடுத்துருக்காங்க. தைரியம் கொடுத்து நான் இன்றைக்கி கிவராஜ் மோட்டார்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்டில் நெக்ஸா சர்வீஸ் மாருதி சுசுக்கியில் வேலை பார்க்குறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலி கூட பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும். காரணம்னா எங்கள் அம்மா எங்கள் அடுப்புக்கிட்டே விட மாட்டாங்க. இப்போ நாங்கள் பொங்கல் வைக்கிறோம், அதுவும் எங்கள் அக்காங்க கூட சேர்ந்து பொங்கல் வைக்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் பிஇ முடிச்சிருக்கேன் மெக்கானிக்கல், 62%. ஸோ எனக்கு எந்த ஜாப்புமே கிடைக்கல திருநங்கை இருக்கும்போது. அதுக்கப்புறம் சகோதரன் மூலமாகவோ தோழி ட்ரஸ்ட் மூலமாகவோ தான் எனக்கு வந்து மெட்ரோவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் மெட்ரோவில் ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் கவுண்டிங்கில் ஜாயின் பண்ணேன். அகைன் வந்து என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்னை வந்து ஸ்டேஷன் மேனேஜராக மாற்றிட்டாங்க. இப்போ நான் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை. நான் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் வர டிரான்ஸ் பீப்புள் வந்து கண்டிப்பாக எஜுகேஷன் பண்ணுங்கள். எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு துறையில் சாதிக்கிறதுக்காக எஜுகேஷன் நல்ல ஒரு கல்வி இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், ஃபுல் ஃப்ரீடமாக வெளியே வரலாம். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. நான் வந்து ஃபேமிலியோட செலிப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், மேபி இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் நான் வந்து ஒரு பொண்ணாக மாறி என்னோட ஃபீலிங் ஃபுல்லாக மேபி நான் இப்படி புடவை கட்டிக்கணும், இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், இந்த மாதிரி மேக்கப் பண்ணிவிட்டு என்னோட விருப்பத்துக்காக பொங்கல் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேர் வைஷ்ணவி. நான் பிறந்தது வந்து அம்பத்தூர். எங்கள் வீட்டில் வந்து நான் இந்த மாதிரி திருநங்கையாக மாறது வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால் வந்து நான் காப்பகத்தில் தங்கிட்டு இருக்கிறேன். இந்த சகோதரன் தோழி மூலிமா வந்து காப்பகத்தில் தங்கியிருக்கிறேன். காப்பகம் மூலிமா வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் பிகாம் ஜென்ரல் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ அந்த கோர்ஸ் நான் படித்து முடிச்சோன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதுதான் என்னோட ஆசை. வணக்கம், என் பேர் ஐஸ்வர்யா. நான் ஒரு திருநங்கை. நான் சென்னையில் தான் பிறந்து சென்னையில் தான் வளர்ந்துட்டுருக்கேன். அப்பா அம்மா கூட தான் இருக்கேன். அப்பா அம்மா வயசானவங்க, அவங்கள வச்சு பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ், அவங்கள மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு 7-8 வயசுலேயே இருக்கும்போதே வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஒரு மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்பயே வந்து ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் வந்து என்னை வந்து அப்போல்லாம் வந்து பொட்டை 9 அந்த மாதிரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க நிறைய. அது மட்டும் இல்லாமல் வந்து அடிப்பாங்க, கிள்ளி விட்டு ஓடிடுவானுங்க பசங்க, ஆம்பளை பசங்க. ரொம்ப அந்த மாதிரி வலி வேதனைலாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். டீச்சர்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டீச்சர்ஸே வந்து என்னை வந்து ஒரு மாதிரி தப்பாக சொல்லுவாங்க. நீயா ஒழுங்காக நடந்துக்க வேண்டியது தானே, நீயா பொம்பளை மாதிரி பண்ணுற, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. இப்படியே ஒரு காலகட்டம் 8லாம் முடிஞ்சிட்டு 8th வரைக்கும் நான் அந்த ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9th வந்து வேறு ஸ்கூல் போய் சேர்ந்தேன். அந்த 9th 10th 11th 12th வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். அந்த 11th 12th வந்து ரொம்ப செக்ஸ் டார்ச்சர்லாம் நான் ரொம்ப அனுபவித்தேன். அப்போ வந்து என்னை விட பெரிய பசங்க கிளாஸில் இருப்பாங்க. நானும் கொஞ்சம் சின்ன வயசில் கொஞ்சம் நல்லா வெள்ளையாக கொழுன்னு அழகாக இருப்பேன். அதனால் வந்து ரொம்ப என்னை கிள்றது, இது பண்ணுறது, முத்தம் கொடுக்கறது, கடிக்கிறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து நான் வீட்டில் சொல்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப வெக்கமாகவும் இருந்தது, அசிங்கமாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. ஏன்னா ஸ்கூலில் டீச்சர்கிட்ட சொல்லும்போதே நம்மளை இந்த மாதிரி சொல்கிறாங்களே, வீட்டில் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடவும் அப்படியே என்னோடய வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். தோழி அமைப்போட நோக்கம் பார்த்தீங்கன்னா, திருநங்கைங்களோட உரிமைக்காகவும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நைட்டு 12 மணி ஆகட்டும், வெடி நேரம் 3 மணி ஆகட்டும், அவங்க இந்த மாதிரி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனோம், எங்களை அடிச்சிட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு கிரைசிஸு, ரவுடி பசங்களால் பிரச்சனை, பொதுமக்களால் எந்த பிரச்சனை, வாடகை வீட்டில் ஹவுஸ் ஓனர் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே நாங்கள் அவங்களுக்கு போய் அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுவோம், தீர்வு என்னென்னு அவங்களுக்கு இது பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிங்க அவங்களுக்கு செஞ்சிட்ருக்கோம். இந்த வெள்ள நிவாரணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா புயல், மழை, இந்த மாதிரி டைமில் கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்பான்சருங்க யார் இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் வேண்டிய உதவிங்களை வாங்கி ராகவா லாரன்ஸ் அண்ணன் மூலிமா கூட நிறைய உதவிங்க இந்த கொரோனா டைம்லலாம் கிடச்சிது. அதெல்லாம் வாங்கி கூட நம்ம திருநங்கைங்களுக்கு செஞ்சிட்ருக்கோம். எந்த ஒரு திருநங்கை கஷ்டம் எதுன்னு வந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய உதவிங்க நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை நம்ம தோழி அமைப்பு மூலிமா செஞ்சிட்ருக்கோம். திருநங்கைகளுக்கு பற்றி என்ன இதுனா, சமுதாயத்தில் நிறைய பேர் வந்துட்டு அதிகமாக அங்கீகரிக்கிற மாதிரி தான் பண்ணுறாங்களே ஒழிய இன்னும் முழுமையாக எதுவுமே அங்கீகரிக்கப்படலை. அதுதான் என்னோட மனசில் உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி நம்மளோட அடுத்தடுத்த ஸ்டேட்டுங்கள், நம்ம பக்கத்தில் உள்ள மாநிலங்கள்லேருந்து திருநங்கைகளுக்கு பெங்களூரில் இப்போ 2% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஜாதியின் அடிப்படையில் வந்துட்டு இடஒதுக்கீடு தரோன்ற பேரில் சொல்கிறாங்க, உள்ஒதுக்கீடு தரோன்ற பேரில் சொல்கிறாங்க. பட் ஜாதியின் அடிப்படையில் தர்றதை விட மக்களோட அடிப்படையில் 3ஆம் பாலினத்திற்கு தனியாக வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். நான் இதை வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட நான் ரொம்ப என்னோட முன் கோரிக்கையாக நான் வைக்கிறேன், என்னோட இதுவாக வைக்கிறேன் நான்.
என்ன விஷயம்னா இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருந்தேன், நான் டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் எழுதியிருந்தேன். பட் ஒரு சில இதுனால அந்த இது கட்டாகி போயிடுது. அப்போ ஒரு சில இடஒதுக்கீடுன்னு கொடுக்குறப்போ நமக்கு அந்த வேலைகள்லாம் கிடைக்கும். நாங்கள் அப்படி கிடைச்சிது அப்படின்னா திருநங்கைகள் வந்துட்டு பாலியல் தொழிலுக்கோ இல்லை தர்மம் கேட்கறதுக்கு போகிறதுக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறையா நடக்காமல் இருக்கும். அவங்க வந்துட்டு நிறைய பேர் நம்ம போகிறப்போ இப்போ அதுதான் கவர்மெண்ட்லேருந்து நிறைய உங்களுக்கு சலுகைகள்லாம் கிடைக்குதுல, அப்புறம் ஏன் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்றது சொல்கிறாங்க. கைவிட்டு எண்ணப்படுற நிலைமையில தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே. அதை நம்ம சொல்லிடலாம், டிபார்ட்மெண்ட்டில் இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க, இதில் இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கைவிட்டு எண்ணி சொல்லிடலாம். பட் எல்லாருக்குமே கரெக்டான லெவலில் இடஒதுக்கீடு லெவலில் நம்ம எல்லாத்தையுமே கொடுக்குறோம் அப்படின்றப்போ நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளோட அரசாங்கம் வந்துட்டு சரியான விகிதத்தில் நம்மளுக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுத்து நம்மளுக்கு வந்துட்டு சரியான இது கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா படித்த திருநங்கைகளும் எல்லா படித்த சமுதாய மக்களும் வந்துட்டு சரியான பயன்களை பெற்று சரியான வழியில் அவங்க வந்துட்டு எல்லா பயன்களையும் இது பண்ணி அவங்க வாழ்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, முதுகுத்தண்டு பாதிப்பு, அப்புறமா தந்தை இழந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரி கட்டணம், கல்வி கட்டணம் எல்லாம் கட்டின்னு வரோம். இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணின்னு வரோம். ஆனால் இதில் எப்படி ஒன்றுனா பொங்கல் ஒரு பொங்கல் அன்னைக்கு வந்து திருநங்கையோட நாங்கள் இது கொண்டாடுறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்னன்னா திருநங்கைன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்களோட நம்ம சேர்ந்து பொங்கல் கொண்டாது நம்ம ரொம்ப பெரு மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநங்கை சொன்னாலே அங்கே பார்த்தீங்கன்னா டிகிரி வாங்கியிருக்கிறாங்க, ஒரு முக்கியமான துறையில் இருக்கிறாங்க, போலீஸ் துறையில இருக்கிறாங்க, வக்கீலாக இருக்கிறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியும் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி உள்ள திருநங்கையில மாதிரிலாம் மாறிட்டாங்க. அதனால இந்த காப்பகத்தை வந்து நாங்கள் வருஷம் நாங்கள் பண்ணுறோம், திருநங்கைக்காக நாங்கள் பண்ணுறோம். அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குது, செய்யுது, ட்ரெஸ்ஸு கொடுக்குது, இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ணிட்டு வரோம். எங்களுடைய முக்கியமான ட்ரஸ்ட்டுடைய ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் போயிட்டு அவங்க எங்கே இருக்கிறாங்க தேடி கண்டுபிடிச்சி ஒரு 15 பேர் 20 பேர் ஒரே இடத்துல வர வச்சு க்ளீன் பண்ணுவோம். அந்த க்ளீன் பண்ணி முடித்து கட்டெல்லாம் போட்டு ஃபுட்டு கொடுத்து ட்ரெஸ்ஸு கொடுத்து அனுப்புவோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனையோ சர்வீஸ்கள் பண்ணுறோம், எல்லாமே எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணுறோம். ஆனால் எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு பிடிச்சமான 2 சர்வீஸ் தான் எனக்கு பிடிச்சமான சர்வீஸு. முதல் வந்து சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களை க்ளீன் பண்ணுது, அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு பேசுது, அணைக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ 2வது ஒரு விஷயம், சாலை ஓரமாக உள்ளவங்க அகனமரணம் அடைந்த பாடியை வந்து இருக்கிற பாடியை கேள்விப்பட்டோமா நாங்கள் போய் அந்த பாடியை அடக்கம் பண்ணுறோம். அந்த விஷயம் பிடிச்சிக்குது. இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு புரச வெங்கடேசன் எல்லாம் அருமையாக பண்ணுறாரு. தொழுநோய் முதியோர்களுக்கு திருநங்கைகளுக்கு எல்லாம் அருமையாக பண்ணுறாரு. இவருக்கு மாதிரி குணம் யாருக்கு வராது, நல்ல உள்ளம், நல்ல குணங்கள். இந்த அண்ணனுக்கு நல்லா யாராக இருந்தால் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி மனுஷனை யாரும் வெளியே பார்க்க முடியாது. தொழுநோய்காரெல்லாம் நம்ம இந்த காலத்தில் தொடுறதுக்கு பெரிய விஷயம், தொட்டு க்ளீன் பண்ணி க்ளீனாக பண்ணுறாரு. இந்த திருநங்கைகள் எல்லாம் 10 அடி தெளி போகிறாங்க, அண்ணன் இறங்கி எல்லாமே பண்ணுறாரு. முக்கியம் தொழுநோய்க்கு நல்லா பண்ணுறாரு. புரசை உதவும் கோயிலுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். எனக்கு வயது வந்து 71. இந்த வயதில் வந்து எனக்கு வந்து இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யணுன்னா நான் வந்து ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு பெரிய டாக்டர்கள், வக்கீல்கள், ஆடிட்டர்ஸ்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு நல்ல இதனால் வந்து நிறைய மேலும் செய்யணும்னு ஆண்டவனுக்கு எனக்கு அருள் புரியணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். நான் ரத்சிகா. நான் வந்து சாட்டர்டே சண்டேஸ் லீவ் அப்போது, ஸ்கூல் லீவ் அப்போ அங்கிளோட சேர்ந்து ஃபுட் கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி சும்மா ஜாலியாக எல்லாருக்கூடையும் போவேன். அப்போது அவங்கக்கிட்டலாம் உதவி பண்ணி நம்ம பேசும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள். தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் let the celebrations begin. கேப்டன் மில்லர். ஹரிஷ் கல்யாண் MS பாஸ்கர் நடிப்பில் பார்க்கிங் திரைப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.